ஹாய் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்மளோட ரேஞ்ச் இண்டிகேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு நம்ம லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 0 லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 0 லைன்லேருந்து நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நேராக போய் நமக்கு விவேம்பில் இந்த கேண்டில் க்ரீன் கேண்டிலாக போயிட்டு திருப்பி விவேம்பில் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ அந்த இடத்துல புல்லையும் கிராஸ் ஓவர் பண்ணுச்சு. ஓகேங்களா? நான் ஜூம் பண்ணுறேன் பார்த்துங்க. ஸோ நமக்கு இதில் பார்க்க டக்குன்னு போன மாதிரி இருக்குது, ஆனால் லைவில் அப்படி கிடையாது. ஓகேங்களா? நமக்கு ரீடெஸ்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல புல் என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா அழகாக போய் ரேஞ்ச் 1 வரைக்குமே டார்கெட் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? ஒரு குயிக் ஸ்கேல்பிங் தான். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நமக்கு திருப்பி வந்து விவேம்பு கீழே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். நமக்கு வந்து வால்யூம் சிக்னல் பேஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு என்ட்ரி போடலாம். ஸோ நேராக போய் ரேஞ்ச் 1ல் ஹிட் ஆச்சு. ஓகேங்களா? ரேஞ்ச் 1லேருந்து அகெயின் நமக்கு வந்து விவேம்புக்கு மேலே இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இது வந்து கால் செல்லர் வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணனால சரியான ரேலி அடிச்சுது. ஓகேங்களா? ஒரு காமா ப்ளஸ் மாதிரி போச்சு. அகெயின் வந்து நமக்கு விவேம்புக்கு மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம என்ட்ரி போட்டிருந்தா, புல் லைனுக்கு மேலே கூட நம்ம என்ட்ரி போட்டிருந்தோம்னா இந்த இடத்துல அழகாக போய் ரேஞ்ச் 1 ஹிட்டு. அங்கேருந்து வந்து ரேஞ்ச் 2 இன்றைக்கி வந்து திருப்பி விவேம்புக்கிட்ட ரீடெஸ்ட்டுக்கு வந்துச்சு. பட் எக்ஸாக்டாக ரீடெஸ்ட் பண்ணல. அங்கேருந்து நமக்கு வந்து ரேஞ்சு 3 போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரேஞ்சு 3 போகிறப்ப நான் வந்து குரூப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது வந்து ஐவி வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து 20 அண்ட் அபோவ் இருக்க ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஐவி வந்து 20 கிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த பிரேக் அவுட்டில் எல்லோரும் இங்கே எடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ எடுத்து நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க இன்றைக்கி. புதுசாக பார்க்குறவங்க ஏற்கனவே நான் ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இந்த இந்த இண்டிகேட்டரோட செட்டிங் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 1 இயர்க்கான பேக் டெஸ்ட் ஆப்ஷனோட இந்த இண்டிகேட்டர் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த மந்தில் போய் என்ன டேட் வேணாலும் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நேற்று லெவல் வேணாலும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நேற்று லெவல் வந்து சண்டே இதுவுமே நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி டேட் தான் செட் பண்ணோம். சாரி. ஓகேங்களா? ஸோ நேற்றுமே என்ன பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து 0 லைன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு பியருக்கு கீழே போக முடியல. ஸோ விஎம்புக்கு மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அழகாக போய் ரேஞ்ச் 1 ஹிட் ஆச்சு. நம்ம வந்து அங்கேருந்து வந்து நமக்கு விவேம்பில் வந்துட்டு திருப்பி விவேம்பில் ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் சரியான ஃபால் வந்துச்சு. ஓகேங்களா? சரியான ஃபால் போச்சு. நேற்று யூனியன் பட்ஜெட்டு. ஸோ அதில் அந்த ஃபால் போச்சு. ஒன்ஸ் ரேஞ்சு 3 உடையிறப்ப ஐவி எக்ஸ்பென்ஷன் வந்து 20 அண்ட் அபோவ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுக்கு மேலே உடைய போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரிய மூமெண்ட் இருக்கிறது. ஏன்னா ஐவி வந்து அரௌண்ட் 40க்கு மேலேயே போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீக்லியை போட்டு பார்க்கலாம். வீக்லி லெவல். ஓகேங்களா? வீக்லி லெவல் போட்டிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ரேஞ்ச் 2 ஹிட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி புல்ல போயிட்டு இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் 1ல் வந்து வீக்லி ரேஞ்ச் 1ல் வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எந்த டேஸ்க்கு வேணாலும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆப்ஷனோடு தான் கொடுக்குறோம் இந்த இண்டிகேட்ரு. ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் நம்மள்ட்ட வந்து வால்யூம் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டரும் இருக்குது. ஸோ மார்னிங் அதையுமே நான் இங்கே வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து ரன் பண்ண விட்றேன் பாருங்கள். ஸோ நான் 10 மினிட்ஸில் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் பாருங்கள் எப்படி நமக்கு வந்து அது காமிச்சு கொடுக்குதுன்னு. வால்யூம் சிக்னலும் இதில் ஆட் ஆகிருக்கு. அதேமாதிரி வால்யூம் ஆர்டர் ஃப்ளோவும் அந்த இண்டிகேட்டரில் இருக்குது. ஓகேங்களா? ஓப்பனிங்கில் எடுத்தோன்னே 0 வரும். ஓகேங்களா? ஓப்பனிங்லேயே நமக்கு வந்து காமிச்சு கொடுக்குது 53 மில்லியன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப
நம்ம வந்து அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். நமக்கு வந்து புட் சார்ட்டும் சைமல்டேனியஸா பார்க்கலாம். ஓகேங்களா? புட் சார்ட்டும் சைமல்டேனியஸா நீங்க பார்க்கலாம். கால் சார்ட்டையும் பார்த்து கரெக்டான டிசிஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து கால் சைடில் நல்ல மூவ்மெண்ட் கிடச்சிது. இது வந்து 3:00 வந்து ஒரு ரேலி கிடச்சிது. ஓகேங்களா? 3:00 வந்து ஒரு நல்ல ரேலி வந்துச்சு. இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் எல்லோரும். இதே தான் சேம் புட் சார்ட்டுக்கும். ஸோ என்ன அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை பொறுத்தளவு நமக்கு வந்து எந்த சைடு வந்து அதிகமாக இருக்குங்களோ அது வந்து லார்ஜ் ஃபாண்ட்டில் லார்ஜ் லேபிளில் ஹைலைட்டட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ வால்யூமை கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ரேஞ்ச் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி என்ட்ரி போடலாம். ஓகேங்களா? வால்யூமை மட்டும் வச்சு நம்ம என்ட்ரி போட முடியாது. வால்யூமோட கான்ஃப்ளூயன்ஸாக வந்து ரேஞ்ச் இண்டிகேட்டரோ, ப்ரைஸ் ஆக்ஷனோ, எஸ்எம்சியோ ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சேன். நாளைக்கு புது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.